சோசியலிசமும் முதலாளிய மீட்சியும். 1848 ஐரோப்பாவை பொது உடைமை பூதம் பிடித்து ஆட்டுவதாக கார்ல் மார்க்சும் எங்கெல்ஸும் குறிப்பிட்டனர். 140 ஆண்டுகளுக்கு பின்னர் பொது உடைமையை ஐரோப்பிய பூதம் பிடித்து ஆட்டிக் கொண்டிருப்பதாக முதலாளிய விமர்சகர்கள் இன்று கேலிச்சித்திரம் வரைகின்றனர். இது போன்ற விமர்சனங்கள் மார்க்சின் காலத்திலும் எழுந்ததுண்டு. சோசியலிச கருத்தமைப்பே ஒரு வரலாற்று பிழை என்றும் அது சித்த பிரமையாளரின் அதீத கற்பனை என்றும் குறிப்பிட்டனர். இவற்றுக்கெல்லாம் பதில் கொடுத்து மார்க்சும் எங்கெல்ஸும் விஞ்ஞான சோசியலிசம் பொது உடைமையின் முதல் கட்டம் என நிறுவினர். இவை சோசியலிச அமைப்பு ஏற்படுத்துவதற்கு முந்தைய கருத்து போராட்டங்களாகும்.